அரசு போக்குவரத்து கழக பணிமனை வாசலில் கொட்டும் பணியில் குடும்பத்துடன் மெக்கானிக் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு பணிமனையில் இருந்து பஸ் போக்குவரத்து 1 மணி நேரத்திற்கு தாமதமாக புறப்பட்டது. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தஞ்சை ஜெபமாலிபுரத்தில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை உள்ளது. இங்கு மெக்கானிக்காக மணிகண்டன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் சில நேரங்களில் விடுமுறை எடுத்துள்ளார். ஆனால் அந்த விடுமுறைக்கு பதிலாக மணிகண்டனுக்கு ஆப்சென்ட் போடப்பட்டதாக கூறி மணிகண்டன் தனது மனைவி, மகன் மற்றும் கைக்குழந்தையுடன் நேற்று அதிகாலை 4 மணிக்கு தஞ்சை ஜெபமாலிபுரத்தில் உள்ள போக்குவரத்து கழக பணிமனை வாசலுக்கு வந்தார். பின்னர் திடீரென வாசலில் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அமர்ந்து கொட்டும் பணியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வழக்கமாக ஜெபமாலிபுரம் பணிமனையில் இருந்து நகர பஸ்கள் காலை 4 மணிக்கு புறப்பட வேண்டும். ஆனால் மெக்கானிக் மணிகண்டன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிக்கு வந்த மற்ற ஊழியர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து பஸ்களை இயக்கவில்லை. இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் கோட்ட மேலாளர் பாலமுருகன் சம்பவ இடத்திற்கு வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மெக்கானிக் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து பணிமனையில் இருந்து காலை 5:15 மணிக்கு பஸ்கள் புறப்பட தொடங்கின. இதனால் வழக்கத்தை விட 1 மணி நேரம் தாமதமாக பஸ்கள் புறப்பட்டன. இதனால் தஞ்சை பழைய பஸ் நிலையத்தில் இருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு பஸ்கள் இயக்கப்படாததால் பஸ்ஸுக்காக காத்திருந்த பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர்.